கடலூர் மாவட்ட ஒருங்கிணைந்த பொதுக்குழு கூட்டத்தில் மருத்துவர் ராமதாஸ் தனது மகன் மருத்துவர் அன்புமணி மீது மிகுந்த மன வருத்தத்துடன் பேசினார். அவர் பேசும்போது, அன்புமணி, என் உயிரைத்தான் நீ பறிக்கவில்லை, மீது எல்லாவற்றையும் பறித்து விட்டாய், உரிமையை பறித்தாய், நான் சிந்திய வியர்வை வீணாய் போயிற்று. சூழ்ச்சியின் மூலம் தன்னை தலைவர் என்று சொல்லிக் கொண்டு வருகிறார் அன்புமணி. என்னத்தான் முயற்சி செய்தாலும் இந்த ராமதாஸை தோற்கடிக்க யாராலும் முடியாது. அன்புமணி தாராளமாக புதிய கட்சியை தொடங்கலாம். அதற்குரிய பெயரை நானே சொல்கிறேன். ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி என்று அன்புமணி தனி கட்சி தொடங்கலாம் அப்படின்னு. இனி என்கிட்ட எதுவுமே இல்லை, எல்லாவற்றையும் நீ பறித்து கொண்டாய், வியர்வை சிந்தி 40 ஆண்டு காலம் 96,000 கிராமங்களுக்கு சென்று என் மக்களை சந்தித்து பேசி சமூகத்தில் நிலைமையை கூறி எனது கட்சியை வளர்த்த நீ சூழ்ச்சியின் மூலம் முழுமையாக பறித்து கொள்ள நினைக்கிறாய். அந்த உரிமையை என்னால் விட்டு கொடுக்க முடியாது. எனக்கு உதவியாக எனது மூத்த மகள் காந்தியை செயல் தலைவராக நியமனம் செய்திருக்கிறேன். டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது.